வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். சுரேஷிற்கு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்து கவிதாவின் சுயதொழிலும் லாபகரமாக போய்க் கொண்டிருந்ததால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியிருந்தது. மீனாட்சி அம்மாள் இப்போது கவிதாவை ஒரு மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த மகளாகவே கொண்டாடி வந்தார். ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தின் நிம்மதி அக்கம் பக்கத்தினரின் கண்களை உறுத்தாமல் இருக்குமா? மீனாட்சி அம்மாளின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசிப்பவர் பங்கஜம். ஊர் வம்பு பேசுவதிலும் அடுத்தவர் குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பதிலும் அசாத்திய திறமை படைத்தவர். கவிதா தன் சொந்த உழைப்பால் சம்பாதிப்பதும் மீனாட்சி அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பங்கஜத்திற்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது இந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தார். ஒருநாள் மதியம் கவிதா தோசை மாவு டெலிவரி கொடுப்பதற்காக வெளியே சென்றிருந்தாள். சுரேஷும் அலுவலகம் சென்றிருக்க மீனாட்சி அம்மாள் மட்டும் வாசலில் முருங்கைக்காய் ஆய்ந்து கொண்டிருந்தார். இதை நோட்டமிட்ட பங்கஜம் மெதுவாக சுவரோரம் வந்து நின்றார். என்ன மீனாட்சி, சௌக்கியமா? என்ன இப்பெல்லாம் உன்னை வெளியவே பார்க்க முடியறதில்ல? எப்ப பார்த்தாலும் சமையலறைக்குள்ளேயே கிடக்கிற போல என்று இழுத்தார் பங்கஜம். அதெல்லாம் இல்ல பங்கஜம், மருமகள் பிசினஸ் பண்றாளா, அவளுக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன். அவ வந்த நேரம்தான் என் பையனுக்கு இப்ப பெரிய வேலை கிடைச்சிருக்கு என்றார் மீனாட்சி பெருமையுடன். பங்கஜம் உதட்டை பிதுக்கினார். நீ ரொம்ப பாவம் மீனாட்சி, உனக்கு இன்னும் விவரமே பத்தல. அவ சம்பாதிக்கிற காசெல்லாம் அவ அம்மா வீட்டுக்கு போகுதா இல்ல அவ பேங்க் அக்கவுண்ட்ல ஏறுதான்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு உன் பையனை தனி குடித்தனம் கூட்டிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இப்பவே உன் பையன் அவ சொல்றத கேட்டுத்தான் ஆடுறான். அப்புறம் உன் நிலைமை என்று விஷத்தை கக்கினார். மீனாட்சி அம்மாள், என் கவிதா அப்படிப்பட்டவ இல்ல என்று மறுத்தாலும் பங்கஜம் சொன்ன தனி குடித்தனம் என்ற வார்த்தை அவர் மனதில் லேசாக ஒரு முள்ளாய் குத்தியது. அன்று மாலை கவிதா சோர்வாக வீட்டிற்கு வந்தாள். வழக்கமாக வரும்போதே அத்தையிடம் அன்பாக பேசும் கவிதா அன்று ஏதோ யோசனையில் நேராக தன் அறைக்குள் சென்று பீரோவை திறந்து ஏதோ தேடினாள். இதை கவனித்த மீனாட்சி அம்மாள் மெதுவாக அறை வாசலுக்கு வந்து பார்த்தார். கவிதா தன் நகை பெட்டியையும் சில முக்கிய பத்திரங்களையும் எடுத்து தன் பையில் வைத்துக் கொண்டிருந்தாள். பங்கஜம் சொன்ன வார்த்தைகள் மீனாட்சியின் காதுகளில் எதிரொலித்தன. ஒருவேளை பங்கஜம் சொன்னது நிஜம்தானோ? இவ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என் மகனை தனியாக கூட்டிட்டு போக பார்க்கிறாளோ என்று பயமும் சந்தேகமும் அவர் மனதை உலுக்கியது. இரவு உணவு நேரத்தின் போது வீட்டில் ஒரு மௌனம் நிலவியது. மீனாட்சி அம்மாள் கவிதாவின் முகத்தை பார்க்காமல் அமைதியாக சாப்பிட்டார். மறுநாள் காலை சுரேஷ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். கவிதாவும் அவசர அவசரமாக ஒரு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பொறுமை இழந்த மீனாட்சி அம்மாள் கவிதாவை வழியிலேயே மறித்தார். நில்லு கவிதா, எங்க கிளம்பிட்ட இந்த நேரத்துல? நேத்துல இருந்து பாக்குறேன், பீரோல இருந்து நகையையும் டாக்குமெண்ட்டையும் எடுத்து பையில வச்சிருக்க. இப்ப எங்க போற? இந்த வீட்டை விட்டு என் பையனை தனியா கூட்டிட்டு போக பிளான் பண்றியா என்று படபடவென கோபத்தை கொட்டினார். சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா, என்ன பேசுறீங்க? கவிதா அமைதியாக தன் அத்தையை பார்த்தாள். அவளது கண்களில் கோபத்திற்கு பதிலாக ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அத்தை, நான் உங்ககிட்ட சாயங்காலம் வந்து சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் நகையையும் பத்திரத்தையும் எடுத்தது இந்த வீட்டை விட்டு போக இல்ல அத்தை என்று கூறி தன் பையிலிருந்த ஒரு புதிய பத்திரத்தை எடுத்து மீனாட்சி அம்மாளின் கையில் கொடுத்தாள். மீனாட்சி அம்மாள் கை காட்டி பத்திரத்தை பிரித்து பார்த்தாள். அதில் அவர்கள் குடியிருக்கும் வீட்டின் அடமான பத்திரம் இருந்தது. கவிதா மென்மையான குரலில் பேசத் தொடங்கினாள். அத்தை, சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்க நாத்தனார் மங்களம் அத்த மகளோட கல்யாணத்துக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சு சுரேஷ் 5 லட்சம் கடன் வாங்கியிருந்தாரு. அது அவர் உங்ககிட்ட சொல்லல. மாசம் மாசம் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தாரு. வேலை போனப்ப கூட அந்த வட்டி பணத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சுரேஷ் தலை குனிந்து நின்றான். நான் போன மாசம் கஷ்டப்பட்டு பிசினஸ் செஞ்ச பணத்தையும் என் அம்மா தந்த நகைகளையும் வச்சு இன்னைக்கு காலையில பேங்குக்கு போய் அந்த மொத்த கடனையும் அடைச்சு நம்ம வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துட்டேன் அத்தை. இனி நம்ம வீடு முழுசா நம்மளோடது. இதை கேட்ட மீனாட்சி அம்மாள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். தன் குடும்பத்தின் மானத்தையும் வீட்டையும் மீட்க தன் நகைகளை கொடுத்த மருமகளைப் போய் வீட்டை உடைக்கப் பார்க்கிறாள் என்று சந்தேகப்பட்டு விட்டோமே என்று அவர் நெஞ்சம் துடித்தது. அப்போது வாசலில் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பங்கஜத்தை மீனாட்சி அம்மாள் கவனித்தார்.
நேராக வாசல் வரை சென்ற மீனாட்சி பங்கஜத்தை பார்த்து சத்தமாக கூறினான். பார்த்தியா பங்கஜம், என் மருமகள் அவன் நகைய அடகு வச்சு என் குடும்ப கடனை அடைச்சிருக்கா. இவள போய் தனி குடித்தனம் போவான்னு தப்பா பேசுன உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவங்க குடும்பத்துல நெருப்ப வைக்கணும்னு நினைச்சா அது முதல்ல உன் வீட்டைத்தான் சுட்டெரிக்கும். இனிமே என் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காதே, போ என்று எச்சரித்து அனுப்பினார். பங்கஜம் அவமானத்தில் முகத்தை மூடிக்கொண்டு ஓடினார். மீனாட்சி அம்மாள் உள்ளே வந்து கவிதாவின் கைகளை பிடித்துக் கொண்டு விம்மினார். என்ன மன்னிச்சுருமா கவிதா, யாரோ சொன்ன பேச்ச கேட்டுட்டு உன்னை ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டேன். உன்னோட இந்த அன்புக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவளாக்கிட்டேம்மா. கவிதா மாமியாரின் கண்ணீரை துடைத்தாள். அத்தை, நீங்க என் அம்மா மாதிரி. அம்மாக்கள் கோபப்படவும் செய்வாங்க, சந்தேகப்படவும் செய்வாங்க. அதுக்காக பிள்ளைங்க கோச்சுக்கலாமா? நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் அத்தை எனக்கு வேணும். சுரேஷ் தன் அம்மாவையும் கவிதாவையும் அணைத்துக் கொண்டான். அன்று மாலை அந்த வீட்டின் அச்சாணியான கவிதாவின் கைகளால் செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிட்டு அந்த தமிழ்நாட்டு குடும்பம் மீண்டும் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.